வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு சில பஞ்சாயத்துகள் வந்திருக்கு. அந்த பஞ்சாயத்துகள் என்னென்னன்றது உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டா சொல்லிறேன். நேத்திக்கு சென்னையில இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருந்தாரு. ஸோ அந்த ஈவென்ட்ல வந்து சில பாடல்கள் என்பது ஒலிச்சிருந்தது. உதாரணத்துக்கு வந்தே மாதரம், தேசிய கீதம், நம்ம தமிழ் தாய் வாழ்த்து என்பது அந்த ஈவென்ட்ல வந்து பாடியிருந்தாங்க. ஸோ அங்க வந்து சில பிரச்சனைகள் வந்து எழுந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஈவென்ட் நடந்தது இல்லையா? அந்த சமயத்துல ஏங்க ஏன் நீங்க வந்து வந்தே மாதரத்த முதல்ல பாட வச்சிருந்தீங்க? அதுக்கப்புறம் தேசிய கீதம். லாஸ்ட்டா தான் நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்த வந்து பாட வச்சிருந்தீங்க. இது வந்து தவறு. நீங்க வந்து மரபை கடந்து வேற ஏதோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்புங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து என்பது முதல்ல இடம்பெறணும். அதுக்கப்புறம் தான் வந்தே மாதரமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த இடத்த வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இன்னும் குறிப்பிலும் சொன்னோம்னா, சிபிஐ கட்சி இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு கண்டனத்தையே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி தமிழ் தாய் வாழ்த்து என்பது லாஸ்ட்டா இடம்பெற்றது உண்மையாவே நீங்க தப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து என்பது முதல்ல இடம்பெறணும். இதற்கு அரசு உரிய விளக்கத்த குடுக்கணும் அப்படின்ட்டு சிபிஐ கட்சி அவங்களுடைய கண்டனங்கள வந்து பதிவு பண்ணிட்டாங்க. சிபிஐ கட்சி என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து அவரு பதவியேற்பதற்கு முன்பு சிபிஐ கட்சி அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட கட்சி இப்ப வந்து கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஈவென்ட்ல மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ்லயும் இந்த வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசிய கீதம் என்பது முதல்ல போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து என்பது போடப்பட்டிருக்கு. இன்க்ளூடிங் டிஎம்கே போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய சில ஈவென்ட்ஸ்லயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதற்கான வீடியோக்களை வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்போ நம்மளுடைய இந்த ஒன்றிய அரசு சில சட்டங்களை வந்து கொண்டு இருக்காங்க. அந்த சட்டங்கள் என்னன்னா ரீசெண்டா நிறைவேற்றிருக்கக்கூடிய சட்டங்கள். எந்த இடத்துல முக்கியமான ஈவென்ட்ஸ் நடக்குதுன்னா அபிஷியலா அங்க இருக்கக்கூடிய ஆளுநர், முதலமைச்சர் அது போன்ற ஈவென்ட்ஸ்ல வந்து முதல்ல தேசிய கீதம் இடம்பெறணும், வந்தே மாதரம் இடம்பெறணும் அப்படின்ற இவ்வாறான சட்ட திருத்தங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் இது வந்து நடந்திருக்கு. அதனால விஜய் அவர்கள் யாரும் குற்றம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் சோசியல் மீடியால இவ்வாறாக பேசிட்டு வராங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது, நேத்திக்கு விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும்போது உன்ன பத்தி சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, இந்த மாரி கஜானாவ வந்து தொடச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. எந்தெந்த நிதி நிலைமை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஒன்ஸ் போயிட்டு நாங்க பார்த்துட்டு, அதற்கான வெள்ளை அறிக்கைய வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்டின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறது. இங்க முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணி, அதுக்கப்புறம் இப்ப கையெழுப்பு இல்லையா? சில அறிவிப்புகள்ல கையெழுத்திட்டு இருந்தாரு. அதான் மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு சட்டம் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து கையெழுத்திட்டு இருந்தார் இல்லையா? அதுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குட்பட்ட வரம்புக்குள்ள தான் நாங்க வந்து கடன் வாங்கியிருக்கோம். இங்க வந்து காசெல்லாம் இருக்கு. இங்க செய்யறதுக்கு மனசு தான் வேணும். நீங்க வந்து கஜானாவ தொடச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்டின்ட்டுலாம் சொல்லிட்டுறீங்க. இது சம்மந்தப்பட்ட ரீசென்ட்டா நாங்க கூட பட்ஜெட் கூட போட்டோம் இல்லையா? அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு வந்து குடுத்துருக்கீங்க. மக்கள இந்த இடத்துல மீண்டும் ஏமாத்தாதீங்க. சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை வந்து நிறைவேத்துங்க அப்டின்ட்டு மக்களோட சேர்த்து நானும் எதிர்பார்க்கிறேன் அப்டின்ட்டு அவரு ஒரு எக்ஸ் தள போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அதுதான் இப்ப வந்து சில பேசுபொருளா இருக்கு. திருப்பியும் இந்த இடத்துல வந்து சிலர் வந்து கண்டனங்கள், எதிர்ப்புகள் அப்டின்ட்டு இவ்வாறாக பேசத் தொடங்கிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு. கடைசியா இன்னொரு பிரச்சனை என்னான்னு பார்க்கும்போது, அதாவது மின்சாரம் 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ அப்டின்னு சொல்லியிருந்தாங்களா? இதற்கு சில கருத்துக்கள் எழுந்திருக்கு. இது ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்டின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது 500 யூனிட்ஸ்க்கு மேல போனா 200 யூனிட்ஸ் மின்சாரம் ஃப்ரீ அப்டின்றது கண்டிப்பா கிடையாது. அதாவது மொத்தமா 500 யூனிட்ஸ்க்குள்ளேயே மின்சாரத்தை வந்து யூஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ. ஒருவேளை 500 யூனிட்ஸ் மேல போச்சுன்னா, அது வந்து 100 யூனிட்ஸ்க்கான மின்சாரத்தை மட்டும் தான் தள்ளுபடி செய்வாங்க. அதற்கான காசை மட்டும் கட்ட வேண்டாம். அப்போ இங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் ரீடிங் எடுக்கப்படுது. இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நெறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால 500 யூனிட்ஸ் அந்த மின்சாரத்தை தாண்டி கண்டிப்பா எல்லாருடைய வீட்ல வந்து ரீடிங் எகுரும். அதனால 100 யூனிட்ஸ்க்கான மின்சாரம் தள்ளுபடி தான் என்பது நடக்கும். நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. 1 மாசத்துக்கு ஒரு தடவ ரீடிங் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. பட் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்களும் இத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. இனிமே விஜய் அண்ணன் நேத்திக்கு தான் பதவி ஏத்திருக்காரு. கண்டிப்பா இதை பற்றி கலந்து ஆலோசிப்பாரு. எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் மாத்தி முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும் இல்லையா? இவ்வாறான கண்டனங்கள், இவ்வாறான இவ்வாறான பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.